மாணவர்கள் தங்களின் சிறிய கவனக்குறைவால் இயற்கை எவ்வாறு பாதிப்படைகிறது என்பதையும், அதே மாணவர்கள் உணர்ந்து அதே இடத்தில் இருந்து மாற்றத்தை தொடங்கும் கதையையும் கூறும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறும்படம் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டேய் வாடா, கேண்டீன் போகலாம். சரி வாடா போகலாம். என்னடா கேண்டீன்ல இவ்வளோ கூட்டமா இருக்கு? வா பார்த்துட்டோம். சொல்டா, என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒரு டீ ஒரு பிஸ்கெட். அண்ணா 2 டீ 2 பிஸ்கெட் கொடுங்க. அங்க என்னடா பண்றாங்க? இதுக்கு கலை திருவிழால அதனால அங்கே டெக்கரேஷன் பண்ணுறாங்க. டீ குடிச்சிட்டு சீக்கிரமா போகணும்டா கிளாஸ். லேட்டாக போனால் சார் உள்ள விட மாட்டாரு. டேய் எங்கடா போற? இருடா, குப்பை தொட்டில போட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம், செடி மேலே போடுயா. போட்டு வா. ஏன்டா குப்பையை அங்கே போடுறீங்க? ஏதாவது டஸ்ட்பின் இருக்குல்ல, டஸ்ட்பினில் போடலாம்ல. அந்த செடி என்னடா பாவம் வந்துச்சு? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? டேய் இங்க வாடா. இதை வரேன்டா. யாராமா கைவ மாரி பேசிங்க? டேய் அவன் கிடக்குறான், வாடா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போவோம். சே, நம்ம பண்ண தப்பால எல்லாரும் அந்த செடி மேலே குப்பையை போட்டு நாஸ்தி பண்ணாங்க. டேய் நீ வந்து என்ன கூட வந்து குப்பை. சரி இதோ வரேன். காலை மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே. சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே. எனது குப்பை பாடுற அதிசயத்தை உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. குப்பை பிரிச்சு போட்டா நலமாகும். மக்கா குப்பை மண்ணுக்குள்ளே கலந்து போனா விஷமாகும். சென்னை நமது அன்னை என்றும் தாங்கும் உன்னை. அதன் சுற்றுப்புறத்தின் தூய்மை காக்க ஒன்றாய் சேர்ந்திடுவோம். எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போம்.
டேய் என்னடா பண்ணுறீங்க? ஏய் வாடா போய் கேண்டீன் ஓட்டலாம். சரி வாடா. நாம் என்றே காப்போமே. நாம் என்றும் காப்போமே. இதை பார்த்துட்டு இனிமேல் இந்த செடி மேலே யாருன்னா குப்பை போடுவாங்க? வாய்ப்பே இல்லை. நாம் நம்மை மாற்றினால் நம்மை சுற்றிய உலகமே மாற்றமடையும்.